அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் சகோதரர்களே, இந்த சாய்பாபாவை பொறுத்தவரையிலே அவர் ஆன்மீக ரீதியாக இப்லீஸாக இருக்கட்டும், ஷைத்தானா இருக்கட்டும், ஃபிரௌனாக இருக்கட்டும், அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகளை அவரை கண்ட்ரோல் வச்சிருந்தா கட்டுப்படுத்த எப்படியா இருந்து போட்டோம். ஆனால் மத ரீதியாக அவர் நல்ல மனிதர். எப்படி என்றால் மத துவேஷமற்றவர். சங்கராச்சாரியை போன்றோ மற்ற சாமியார்களை போன்றோ மத வெறி பிடித்தவர் அல்ல அவர். RSS உடைய கைப்பிடி அல்ல அவர். அதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். RSS உடைய கைக்குலியோ RSS ஆட்டக்கூடிய பொம்மையோ அல்ல சங்கராச்சாரியை போன்று அவர் தனி சாம்ராஜ்யத்தை, தனி ராஜாங்கத்தை நடத்தி வந்தார். அதற்கு அரசாங்கத்தை தன் வசம் வைப்பதற்காக சில காரியங்களை செய்தார். அது அவருக்கு அரசாங்கத்துக்கு மத்தியில் உள்ளது. நாம் மார்க்க ரீதியாக பார்க்கும் பொழுது அவர் ஒரு மதவெறி பிடித்தவர் அல்ல. அதே நேரத்திலே மக்களை ஒரு விஷயத்திலே மிக மிக சரியாக நேர்வழிப்படுத்தினார். என்ன விஷயம் என்றால் சமூக சேவை என்ற விஷயத்திலே. அந்த சமூக சேவை எங்கிருந்து கற்றார் அவர்? அந்த சாய்பாபா பக்தர்களை கேட்டு பார்த்தால் தெரியும். அந்த சமூக சேவையை அவர் கற்றுக் கொடுக்கும் விதமே, அதை கற்பிக்கும் விதமே எப்படி என்றால் முழுக்க முழுக்க குர்ஆனுடைய அடிப்படையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்த முறைப்படியும். பெருமானாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த சமூக சேவையை, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொண்ட சமூக சேவையை, அதை திருடிக்கொண்ட சமூக சேவையை தன்னுடைய போதனைகளை போன்று அல்லது தன்னுடைய கொள்கைகளை போன்று உபதேசங்களை போன்று மக்களை சொன்னார். ஆனால் ஏதோ ஒரு நன்மை நடந்தது என்னவென்றால் அவரை வணங்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சிறந்த தலை சிறந்த சமூக சேவகர்களாக திகழ்கிறார்கள். இங்கே நான் உங்களுக்கு முன்னால் வைக்கும் கேள்வி என்னவென்றால் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அற்புதமான மார்க்கத்தை நம்ம காட்டியிருக்கின்றான். அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் உலகத்திற்கே சமூக சேவை என்றால் என்ன, மனிதர்களை மதிப்பது எப்படி, மனிதர்கள் மீது இரக்கம் கொள்வது எப்படி, மனித நேயத்தை வளர்ப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்த மார்க்கமே அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். உலகத்தையே முதலாக பிராக்டிகலாக மனித நேயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் இந்த மனித நேயம் என்பது, மனித சேவை என்பது, சமூக சேவை என்பது, சோசியல் ஒர்க் என்பது உலகத்தோடு அழியக்கூடிய காரியம் அல்ல. நாம் மரணித்த பிறகு நமக்கு நன்மையாக கிடைக்கும் காரியம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வலியுறுத்தியிருக்கிறார்கள். அஸ்ஸாயி அலல் அர்மிலத்தி வல் ஐதாம் கல் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ். யதீம்களுக்காக, அனாதை பிள்ளைகளுக்காக, ஆதரவற்ற விதவைகளுக்காக பாடுபடக்கூடியவர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடக்கூடிய முஜாஹிதுக்கு ஒப்பானவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் எந்த அளவுக்கு மனிதர்களை பற்றி கவலைப்படுகின்றோம், மனித நேயத்தோடு வாழ முற்படுகின்றோம், அல்லது எந்த அளவுக்கு சமூக சேவை செய்ய வேண்டும், நம்மை போன்ற சக மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எந்த அளவுக்கு நினைக்கின்றோம். நான் சாய்பாபா அறக்கட்டளை சார்ந்தவர்களை அவர்களோடு பழகி இருக்கின்றேன். ஒரு முறை அவர்கள் நம்முடைய பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய பாபா அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார், எந்த மதத்து பள்ளிவாசலா, எந்த மதத்து கோயிலா இருந்தாலும் ஆலயமா இருந்தாலும் அதை போய் சுத்தம் செய்து வெள்ளை எடுத்துக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால ஏதாவது பள்ளிவாசல் ரொம்ப நலிவடைஞ்சு இருந்தா நீங்க சொல்லுங்க, நாங்க சுத்தம் பண்றோம் என்று வந்தார்கள். அப்ப நாங்க யோசிச்சோம், சரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நாங்க ஒரு வாய்ப்பு தர்றோம், சரிங்களா? என்ன, எங்களுடைய பள்ளிவாசல் சுத்து வட்டாரங்களை சுத்தம் பண்ணணும், டாய்லெட்டை சுத்தம் பண்ணணும். வந்து இறங்கினார்கள் 50 பேர். பள்ளிவாசல் சுத்து வட்டாரம் முழுவதும் சுத்தம் செய்தார்கள். நம்முடைய மேல் பள்ளி கீழ் பள்ளி எல்லாத்தையும் ஒற்றையடி சுத்தம் செய்தார்கள், கழுவி சுத்தம் செய்தார்கள். ஏன், பள்ளிவாசலில் டாய்லெட்டை சுத்தம் செய்தார்கள். முடிந்த பிறகு அவர்களுக்கு அந்த ஹாலிலே, பெண்கள் ஹாலிலே ஒரு விருந்து ஏற்பாடு செய்து அவர்களுக்கு இஸ்லாமிய தாவாவை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, ஆகிரத்தை பற்றி அந்த இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லி, நிச்சயமாக சாய்பாபா உங்களுடைய இறைவன் அல்ல, உங்களையும் எங்களையும் படைத்த அல்லாஹ் தான் இறைவன் என்று அவர்கள் தாவா செய்யும் பொழுது அந்த இளைஞர்களிடத்திலே ஒவ்வொரு இடத்திலும் யார் யாருங்கிற செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், சுய அறிமுகம் கேட்கும் பொழுது சோதரே, ஒருத்தர் சொல்றாரு எங்க அப்பா ஜட்ஜா இருக்காரு ஹைகோர்ட்ல, ஒருத்தர் சொல்றாங்க எங்க அப்பா சீஃப் டாக்டரா இருக்காரு, ஒருத்தர் நான் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறேன். எல்லாம் பெரிய குடும்பத்தில் பிறந்த பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் பள்ளிவாசலை சுத்தம் செய்வது மட்டுமல்ல, பள்ளிவாசலுடைய டாய்லெட்டையும் வந்து சுத்தம் செய்துவிட்டு அவர்களுக்கு நாம் ஒரு விருந்து ஏற்பாடு செய்து அதையும் சாப்பிட்டு விட்டு தாவா செய்தோம், அல்லாஹ்வை பற்றி ஆகிறது தாவா செய்தோம், அதை கேட்டுவிட்டு சென்றார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்முடைய சமூக இளைஞர்கள் நம்முடைய இளைஞருடைய சக்தியை இது போன்ற அறக்காரியங்களில் நற்காரியங்களில் பயன்படுத்துகின்றோமா? அவருடைய ஆன்மீக கொள்கை எப்படியா வந்து போட்டு தவறான கொள்கை. இது போன்ற ஒரு பள்ளிவாசலை சுத்தம் செய்ய வேண்டும், டாய்லெட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு நல்ல உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், நல்ல ஹை ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய வீட்டு பிள்ளைகள் இது போன்று செய்யும் பொழுது நம்முடைய இளைஞர்களும் அவர்களிடத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோன்று இன்னொரு சேவை, அவருடைய சேவை. குளிர்காலம் வந்துவிட்டால் விடிய காலம் 2 மணி 3 மணிக்கு அந்த இளைஞர்கள் புது போர்வைகளை, ஆளு கொஞ்சம் பணம் போட்டு புது போர்வைகளை வாங்கி அந்த போர்வைகளை ஒரு வேனுக்குள்ளே ஜீப்புக்குள்ளே வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுற்றுகிறார்கள்.
எங்கேயாவது ஒரு பிளாட்பாரத்துல ஒரு ஏழை குளிர்ல நடுங்கிட்டு இருந்தானா இவர்களா போய் அந்த போர்வை அந்த இலை மீது போர்த்திட்டு வந்து விடுகிறார்கள். கண்கூட பார்த்த செய்தி இது. நான் எதற்காக சொல்கின்ற சகோதரர்களே, இந்த சேவை எல்லாம் யார் கற்றுக் கொடுத்த சேவை? இப்படிப்பட்ட சேவை செய்யும் பொழுது அல்லாஹ் உங்கள் மீது விருப்பப்படுகின்றான். மல்லம் யர்ஹமின் நாஸ ஃபலம் யர்ஹமில்லாஹ். யார் மனிதர்கள் மீது இரக்கப்படுவதில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்ற அற்புதமான தத்துவத்தை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தது யார்? இன்றைக்கு நம்முடைய இளைஞருடைய சக்தி எல்லாம் எப்படி என்றால், ஏதாவது அரசியல் கட்சியிலோ அமைப்பிலோ சேர்ந்து கொண்டு ஊர்வலம் போடுவதிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதிலும் பேரணி நடத்துவதிலும் ரேலி நடத்துவதிலும் கூச்சல் போடுவதிலும் குழப்பம் செய்வதிலும் நம்முடைய நேரமும் காலமும் பாழாய் கொண்டிருக்கிறது. தவிர இது போன்ற அறப்பணிகள் நாம் எங்கே ஈடுபடுகின்றோம்? இந்த அறப்பணிகள் யாருக்கு சொந்தமானது? யார் கற்றுக் கொடுத்தது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, இதன் மூலமா மறுமையிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது, மிகப்பெரிய இபாதத்தான காரியம் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டவை. எந்த ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, கூச்சல் போடுங்க, குழப்பம் பண்ணுங்க, நன்மையின் உலகத்தில் எங்கேயுமே சொன்னது ரசூலுல்லாஹ் எந்த ஹதீஸ் சொன்னதில்ல. ஆனால் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹ் நன்மை செய்வான், உங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். உங்களை போன்ற உலகத்தில் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால் வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆனால் நம்மிடத்தில் இந்த இரக்க சுபாவம் எங்கே போய்விட்டது? மனிதர்களை மதிப்பதும் மனிதர்கள் உதவி செய்வதும் மனித நேயத்தோடு நடந்து கொள்வதும் இதெல்லாம் நாம் அவர்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டாமா? அன்பு சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் உண்மை உறங்குமோ அப்பொழுதெல்லாம் பாத்தில் போய் தலைவிரித்தாடும். இப்படி சாய்பாபா போன்றவர்கள் சமூக சேவையின் மூலமாக மக்களை நேர்வழிப்படுத்துகிறேன் என்ற பெயரிலே நான் தான் கடவுள், என்னைத்தான் வணங்க வேண்டும், என்னைத்தான் பூஜை செய்ய வேண்டும், என்னைத்தான் வழிபட வேண்டும் என்று ஒரு தவறான கொள்கையை மக்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக உலகத்தில் 100 கோடி மக்களை தன் பக்தர்களாக ஆக்கி அந்த 100 கோடி மக்களும் நரகத்திற்கு செல்வதற்கு இந்த சாய்பாபா போன்றவர்கள் காரணமாகிவிட்டார் என்றால் அதற்கு காரணம் சத்திய மார்க்கமான இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தை நாம் அவர்களுக்கு சொல்லித்தரவில்லை.